அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காண்போம். எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்கின்ற பெயர்ச்சி குரு பெயர்ச்சி. நல்லது நடக்குமா, இருக்கின்ற பிரச்சனைகள் தீருமா அப்படின்ற கவலை ஏழை முதல் பணக்காரன் வரை எல்லோருக்குமே உண்டு. பணக்காரனுக்கு 1000 பிரச்சனை, பரம ஏழைக்கும் 1000 பிரச்சனை. திருமணம் ஆனவர்களுக்கு 1000 பிரச்சனை, திருமணம் ஆகாதவர்களுக்கு 1000 பிரச்சனை. வேலையில் இருப்பவர்களுக்கும் பிரச்சனை, வேலையே இல்லாமல் இருப்பவர்களுக்கும் பிரச்சனை. தொழில் செய்பவர்களுக்கும் பிரச்சனை, தொழிலே இல்லாதவர்களுக்கும் பிரச்சனை. பூமியில் மனிதனாக பிறந்த அனைவருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை தினந்தோறும் ஓடிக்கொண்டிருக்கிறது. எண்ணங்கள் போதும் என்ற மன சாந்தி அடைய மாட்டேங்குது. போதும்பா அப்படின்னு எந்த மனிதனுக்கும் மன சாந்தி அடைய மாட்டேங்குது. மன்னவன் பொன்னவன் சுபத்தவன் என்று சொல்லக்கூடிய சுப மங்களக்காரகன் ஒரு ராசிக்கு நல்ல ஸ்தான பலம் பெற்று ஒரு ராசியை வாரி செய்யும் பொழுது எல்லா பிரச்சனைகளும் ஒவ்வொரு படியாக மெல்ல 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 பிரச்சனைகள் குறைந்துவிடும். மெல்ல 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 மேலே முன்னேற்றம் அடைந்து விடுவார்கள். குரு பார்வைக்கு அந்தளவுக்கு பவர் உண்டு. குழந்தை முதல் வயதானவர்கள் வரை எல்லோருக்கும் பாரபட்சமின்றி அளந்து வயதிற்கு தகுந்தாற்போல் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். எண்ணம் பேச்சு சிந்தனைகளை மேம்படுத்தக்கூடியவர். கோச்சாரத்தில் ராசிக்கு 2, 5, 7, 9, 11ஆம் வீடுகளில் குரு பகவான் வரும்போது குரு பலன் வந்துவிட்டது என்று அர்த்தம். குரு இருக்கும் வீட்டிலிருந்து 3 சுப பார்வையால் 3 வீடுகளை சுபத்துவப்படுத்துவார். குரு பார்க்க கோடி நன்மை என்று ஜோதிட சாஸ்திர புராண நூல்கள் சொல்கிறது. மேச ராசிக்கு ஏறத்தாழ ஒரு 3.5 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது குரு பகவானால் நற்பலன்கள் பெற்று. தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டிலிருந்து லாபத்திற்கு வந்தார். ஒரு 6 மாதம் இருந்தார். பிறகு விரயம் ஜென்ம குரு. கோச்சாரத்தில் 4, 6, 8, 12 ஜென்ம ராசி இந்த வீடுகளில் குரு பகவான் வரும்போது கிராமப்புறங்கள்லாம் பெரியவர்கள் பழமொழி சொல்லுவார்கள், நாய் படாத பாடாக இருக்குது, இந்த அளவுக்கு கஷ்டப்படுறான், வருமானமே வரமாட்டேங்குது அப்படின்னு. கடந்த ஒரு 3.5 வருடமாக மேசராசி அன்பர்கள் நாய் படாத பாடு பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதற்குண்டான ஊதியம் பொருளாதார நிலை உயரவில்லை. மேசராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காண்போம். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 2024ஆம் வருடம் மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மதிய வேளையில் குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 2025ஆம் வருடம் மே மாதம் வரை 12 மாதங்களுக்கு ஒரு வருடத்திற்கு மேச ராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். மேச ராசிக்கு குரு பலன் வந்துவிட்டது. மேச ராசிக்கு பாக்கியாதிபதி சகல சம்பத்து குரு பகவான் தான் கொடுத்தாக வேண்டும். புத்திர பாக்கியம், திருமண பாக்கியம், வீடு மனை நிலம் வசதி வாய்ப்புகள் இப்படி எல்லாமே குரு பகவான் தான் கொடுத்தாக வேண்டும். அயன சயன போகஸ்தான அதிபதியும் குரு பகவான் தான். விரயமும் குரு பகவானால் தான் ஏற்படும். அது சுப விரயமாக கூட இருக்கலாம், அல்லது அசுப விரயமாக கூட இருக்கலாம். 12ஆம் வீட்டிற்கு 9ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார். கோச்சாரத்தில் 2ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்கள் பேச்சு மற்றவர்களிடம் மதிப்பு மரியாதை ஏற்படுத்தும். உங்களுடைய சொல் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கொடுத்த வாக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். 2024ஆம் வருடம் மே மாதம் முதல் 2025ஆம் வருடம் மே மாதம் வரை ஓராண்டு காலத்தில் மேச ராசி அன்பர்களுக்கு திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் உடனடியாக செட் ஆகும். திருமணம் நடக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும்.
விரையாதிபதி 2ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது படித்து முடிச்சுட்டு வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். பெற்றோர்கள் ஒரு பிள்ளை 3 டிகிரி 4 டிகிரி உயர்கல்வி படிக்கும் வரை பெற்றோர்கள் கடனை உடனே வாங்கி நன்றாக படிக்க வைத்து விடுவார்கள். அந்த பிள்ளை வேலைக்கு போய் முதல் மாதம் சம்பளம் வாங்கினவுடன் அப்பா கிட்ட கொடுக்காது. இது நிறையா குடும்பங்களில் நிறையா பேரை பார்த்தாச்சு. அப்பா கடனை வாங்கினான்னா அவர் கஷ்டப்பட்டான்னா நாம் சம்பளம் வாங்கினோன்னே நாம் ஜாலியாக செலவு பண்ணலாம் அப்படின்னு பெரும்பாலும் மேச ராசி இளைஞர்கள் பெற்றோர்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் ஏமாற்றுவீர்கள். விரையாதிபதி 2ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது குடும்பத்திற்கு தெரியாமல் சம்பளமோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் குடும்பத்திற்கு தெரியாமல் ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு உண்டு. 2ஆம் வீட்டிலே குருபகவான் அமர்ந்திருக்கும் பொழுது பொருள் வரவு, நகை ஆபரணங்கள் எடுக்கலாம், நல்ல வேலை அமையும், நல்ல தொழில் அமையும், தொழிலை விரிவுபடுத்தலாம். விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையும் தொழிலும் பன்மடங்கு பணத்தை கொடுக்க போகிறது. பெரும்பாலும் மேசராசி என்பவர்களுக்கு பணப்பிரச்சனை தீரும். முதல்ல உங்களுடைய குடும்பத்தில் பொருளாதார நிலை உயரும். 2ஆம் வீட்டிலே குருபகவான் அமர்ந்து 3 வீடுகளை 3 பார்வையால் பார்வை செய்ய போகிறார். குருபகனுடைய 5ஆம் பார்வையால் மேச ராசிக்கு 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்தை பார்வை செய்கிறார். பகை ஒடுங்கும், நோய் அகலும், கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா கடனை கட்டி விடலாம். வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைலாம் தீர்த்து விடலாம். பல வருடமாக ஒரே கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் உயர் பதவி கிடைக்கல, சம்பள உயர்வு வரல அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பர்மனெண்ட் உயர் பதவி கூடுதல் சம்பளம் எதிர்பார்க்கலாம். அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோஷன் உண்டு. 6ஆம் வீட்டை குருபகவான் பார்வை செய்யும் பொழுது அதிர்ஷ்டங்கள் பல. உங்களை மறைமுகமாக எதிர்த்து கொண்டிருந்த எதிரிகள் காணாமல் தெரித்து ஓடிவிடுவார்கள். குருபகவானுடைய நேர் 7ஆம் பார்வை மேச ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்வை செய்கிறது. எதிர்மறையான எண்ணங்கள் உங்களை விட்டு அகலும். எதிர்பாராத கஷ்ட நஷ்டங்கள் வந்து கொண்டிருந்தது, வலி வேதனைகள் கொடுத்து கொண்டிருந்தது, அசிங்க அகுமானங்கள் வந்து கொண்டிருந்தது, அதெல்லாம் நீங்கும். கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரும். கடன் இருந்துச்சுன்னா கடனை கட்டிடலாம். தேவையில்லாத எதிர்மறையான சிந்தனைகள் மேச ராசி என்பவர்களுடைய மனதிலிருந்து அகலப் போகிறது. அஷ்டமத்தை குருபகவான் பார்வை செய்யும் பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்படும். மறைமுக தொந்தரவுகள் உங்களை விட்டு அகலும். சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம், லாட்டரியில் பம்பர் பிரேஸ் அடித்து உடனே நீங்கள் பெருங்கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் வரும். நல்ல வீடு கட்டலாம், நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம். பணப்பிரச்சனை பொருளாதார நிலை மேசராசிக்கு மிக சிறப்பு. குருபகவானுடைய 9ஆம் பார்வை தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. இதுவரை வேலை தொழிலில் திருப்தி இல்லாத நிலையில், வருமானம் இல்லாத நிலையில் தொழிலை விட்டுட்டு வந்துடலாம், வேலையை விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு நிறைய பேர் மனக்குழப்பத்திலேயே ஒரு 3.5 வருடமாக போய் கொண்டிருக்கிறது. தொழில் நன்றாக விருத்தி அடையும். தொழில் நல்ல வருமானங்களை கொடுக்க போகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலை உங்களுக்கு நல்ல உயர் அதிகாரிகளும் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. உங்களுடன் பணிபுரியக்கூடிய சக தொழிலாளர்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. வேலை உங்களுக்கு திருப்தியாக இருக்கும், நல்ல வருமானங்களை கொடுக்கும். வேலை தொழில் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் மேச ராசி என்பதற்கு காட்டுகிறது. விரையாதிபதி 2ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை பெரும்பாலான மேச ராசி இளைஞர்களுக்கு ஏற்படும். படித்து முடிச்சுட்டு வெளிநாடு வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மேச ராசி இளைஞர்கள் வெளிநாடு வேலை உடனே கிடைக்கும். படிப்பு விஷயமாக கூட வெளிநாடு செல்லலாம். விரையாதிபதி 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது குடும்பத்திற்கு தெரியாமல் எதையும் மறைக்காதீங்க, பெற்றோர்களுக்கு தெரியாமல் எதையும் மறைக்காதீங்க.
விரையாதிபதியாக குருபகவான் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதுவே வில்லங்கமாக போய்விடும். இன்னும் விரிவாக இன்னொரு காணொளியில் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை திசா புத்திகள் வாரியாக குரு பெயர்ச்சி பலன்கள் இன்னொரு காணொளியில் காண்போம். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.